புரட்சிகரமான ஆன்மீகத்தை தருவதுதான் கிறிஸ்தவ ஆன்மீகம் என்று மறை வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஜெபம் நம்மை செயல்பாட்டிற்கு அழைக்கும் உந்து சக்தியாக அமையும் வகையில் வழிநடத்த வேண்டும். அதுபோல செயல்பாடு சிறப்பாக அமைய நமது ஜெப வாழ்வு சிறப்பாக துணை புரிய வேண்டும். ஒன்று மற்றொன்றிற்கு இணையானதாக உறுதுணையாக இருக்க வேண்டும். இன்று துவங்குகிற தவகாலம் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு நம் வாழ்வை மாற்ற வேண்டும் என்பதே. இந்த நாட்களிலே இதை சிந்திப்போம். நாம் செயல்படுத்த வேண்டிய மனமாற்றத்திற்கான வழிமுறைகளை யோசிப்போம். அதனை செயல்படுத்தி கடவுளை புகழவும் அவரோடு நெருங்கி வரவும் நம் பக்தி முயற்சிகள் உதவியாக இருக்க இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இயேசு அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே, இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே, இதய அமைதியை நீரே அடைய இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருநீற்று புதன் மூலமாக தவக்காலத்தில் நம்மையே ஈடுபடுத்தி இறை அருளை நாடி மனமாற்றத்துடன் மீட்பினை பெற இந்த புனித காலமானது நம்மை அழைக்கின்றது. இறைவன் தரும் அரும்பெரும் கொடையாக இந்த காலத்தை நாம் ஏற்று நம்மையே இறைவனோடு ஒப்புரவாக்கும் அனைத்து நல்ல காரியங்களில் ஈடுபடவும், நோன்பிருத்தல், ஜெபம் செய்தல், பிறர் அன்பில் நாம் ஈடுபட்டு செய்த குற்றங்களுக்காக இறை அருளை நாடி மன்றாடி இந்த திருநிகழ்விலே பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று சொல்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவே,
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்துவ வாழ்வின் போராட்டத்தை தொடக்க எங்களுக்கு உதவியருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 வரை. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வர செய்யுங்கள், புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடி வர செய்யுங்கள், பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரங்கும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூற வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 20, அதிகாரம் 6 2. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கின்றோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுவிக்கின்றார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக நமக்கு ஏற்புடையவராகும்படி கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
தகுந்த வேளையில் நான் உங்களுக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகின்றார். இதுவே நமக்கு காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1-6, மேலும் 16-18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தப்பட்டம் அடித்துக் கொள்ளாதீர்கள். வெளி வேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். இவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என்று இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல் முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டுமே தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறையேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராலய அதிபர் பங்கு தந்தை அவர்களே, சகோதர குருக்களே, அருட்சகோதரிகளே, பாசமுள்ள இறை மக்களே, என்னுடைய முன்னுரையிலே கூறியது போன்று திரு அவையானது திருநீற்று புதன் மூலமாக வருகின்ற 40 நாட்களுக்காக நம்மையே இறைவனோடு ஒன்றாக இணைந்து வாழ்வில், ஆன்மீக வாழ்வில் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்த நம்மை அழைக்கின்றது. நேற்று ஒரு இளைஞன் எனக்கு ஃபோன் பண்ணினான். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே ஆச்சே, ஆஷ் வெனஸ்டே கொண்டாடலாமா, எதை கொண்டாடணும்னு கேட்டான். என்ன சொல்லியிருப்பேன் நான்? பதில் உங்கள்கிட்டே விட்டுடுறேன். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இரண்டுமே அன்பின் திருநாளாக இருக்கின்றது. இன்றைய தினத்திலே இறைவன் நம்மை அழைக்கின்றார். அன்பிற்கு ஏற்ற ஒரு சாட்சிகளாக மாற நம்மை அழைக்கின்றார். திருநீற்று புதன் விபூதியை அடிப்படையாக கொண்டு நம்முடைய மனமாற்றத்தை இறைவன் விரும்புகின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அருமையாக கூறுவார், ஒவ்வொரு தவக்காலமும் நம்மை எதற்கு அழைக்கின்றது என்றால், அடிப்படையாக மனமாற்றத்தை ஏற்படுத்த. புழுதியாக இருக்கின்ற நாம் அனைவரும் விபூதியாக மாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புழுதி என்பது நமக்கு தெரியும், டஸ்ட். எங்கு பார்த்தாலும் இருக்கின்ற ஒரு பொருள், யாராலும் விரும்பப்படாத, ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு இயற்கையின் சித்தரிப்பு என்று சொல்லலாம். அத்தகைய ஒரு நிலையில் இருக்கின்ற அந்த புழுதி இறைவனால் எவ்வாறு விபூதியாக மாறப்பட்டுகிறதோ, அதே நிலையில் பாவ நிலையில் அமிழ்ந்திருக்கின்ற நாம் அனைவரும் புழுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த புழுதி நிலையிலிருந்து நாம் மனம் மாறி விபூதியாக மாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதற்கு திருத்தந்தை 3 நிலைகளை சிறப்பான வகையில் எடுத்து கூறுகின்றார். புழுதியாக இருக்கின்ற அந்த தேவையற்ற பொருளானது நம்முடைய முகத்திலே வைப்பதற்கு விபூதியாக மாற வேண்டும் என்றார். நம்முடைய மனமாற்றத்தின் அடையாளமாக அது நமக்கு பெற வேண்டுமென்றால் அந்த புழுதி தன்னையே அழித்து கொள்ள வேண்டும். முதல் கருத்தாக திருத்தந்தை கூறுவது, புழுதி தன் நிலையை மறந்து எரித்து கொள்ளுகின்ற நிலையில். பாவத்தில் இருக்கின்ற நாம் அனைவரும் இக்காலகட்டத்திலே பாவத்திற்காக நாம் மடித்து நம்முடைய பாவத்தை அழிக்க, எரிக்க அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு எரித்து அழிக்கப்படுகின்ற அந்த புழுதி எரித்த பிறகு அது என்ன பேர் சொல்லி கூடுவோம்? சாம்பல். அதை புழுதின்னு சொல்றது கிடையாது. அடுத்த நிலையை அடைகின்றதைத்தான் திருத்தந்தை கூறுவார். புழுதியாக பாவ நிலையில் இருக்கின்ற நாம் நம்மையே எரித்து நம்மையே வெறுமையாக்கும் சமயத்திலே நாம் சாம்பலாக மாறுகின்றோம். சாம்பல் ஒரு தூய்மையின் நிலையை நமக்கு காட்டுகின்றது. என்று நாம் புழுதியாக இருக்கும் நிலையிலே நம்மையே எரித்து அடுத்த நிலைக்கு சாம்பல் என்ற ஒரு தூய்மை நிலையில் அடையும் பொழுது அந்த சாம்பலானது பயன்படுத்தப்படுகின்றது என்று அது தன்னையே பிறருக்காக அர்ப்பணிக்கப்படும் பொழுது. எனவேதான் திருநூற்று முறையிலே நாம் குருத்தோலை ஞாயிறு அன்று பயன்படுத்திய குருத்தோலைகளை எரித்து சாம்பலாக்கி அதை இன்று புனிதப்படுத்தி மந்திரித்து விபூதியாக நாம் நமது முன் தலையில் வைக்கக்கூடிய ஒரு நிலையை அது அடைகின்றது.
எனவே இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் சிந்திக்க வேண்டிய இந்த 3 நிலைகள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் பாவத்தின் காரணமாக புழுதியாக இருக்கின்றவர் நாம் அனைவரும் நம்மையே எரித்தல் வேண்டும். எரித்த நாம் புனிதத்தை அடைய வேண்டும், தூய்மையை அடைய வேண்டும். அந்த தூய்மை நிலையில் நாம் என்று நம்மையே அர்ப்பணிக்கின்றோமோ அன்று இறைவனுக்கு ஏற்ற கருவிகளாக, விபூதிகளாக நாம் மாற முடியும் என்பதை உணர வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்திலே முதல் நாளிலே நாம் பல வகையான எங்களுடன் வந்திருப்போம். போன வருஷம் நான் பிரசங்கம் வச்சேன். என்னுடைய மறைவுரைக்கு இங்கே உட்காந்துருந்தீங்க சில பேர். நான் என்ன வச்சேன்னு தெரியுமா? அது தெரிஞ்சால் ஏன் எப்படி இருக்கேன், திருப்பி வந்திருக்க மாட்டேனே, வீட்டிலே உட்காந்து உங்க போய் யோசிச்சிருப்பீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. நான் வைத்த அடிப்படையான கருத்து என்னவென்றால், இக்கால சூழ்நிலையிலே திருநீற்று புதனும் சரி, வருகின்ற இந்த 40 தவக்காலமும் எந்த வகையிலே உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தப்படுகின்றது? தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பங்கு வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே, அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க அழைத்தேன். அக்கருத்தையே நான் அடிப்படையாக கொண்டு இன்று நான் உங்களுக்கு கூற வேண்டியது என்னவென்றால், புழுதியில் இருக்கின்ற நாம் அந்த புழுதியிலிருந்து வெளிப்பட வேண்டுமென்றால் நம்மையே எரிக்க தயாராக என்று வந்திருக்கின்றோம். எரிக்க தயாராக இருக்கின்றவர்கள் எதை எரிக்க போகின்றீர்கள்? உங்கள் கையையா, உங்கள் காலையா, விரலா? முடி ஈஸியாக எரிஞ்சிடும். எதை எரிக்க போகின்றீர்கள்? அதை யோசித்து பார்க்க வேண்டும். என்றும் எல்லாவற்றையும் ஒன்றாக ஒரே நாளிலே எரிக்க முடியாது. புனிதம் என்பது ஒரு நிலை, இறைவன் நமக்கு தருகின்ற ஒரு கொடை கிடையாது. வாழ்க்கையிலே புனிதத்தை நாம் பெற்று வாழ வேண்டும் என்ற நிலையில் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இறையேசுவின் அன்புக்குரியவர்கள், இன்றைய தினத்திலே உங்கள் வாழ்க்கையில் தெளிவாக தெரிகின்ற புழுதி என்ன, டஸ்ட் என்ன என்று யோசித்து பாருங்கள். பொறாமையா, அகங்காரமா, பொருட்கள் மேல் உள்ள ஆசையா, பிறர் அன்பில்லாமல் வாழ்க்கையில் வாழுகின்ற தன்மையா, பிறரை பற்றி குறை பேசுகின்ற தன்மையா? எல்லாத்தையும் ஒரே நாளில் அழிக்க முடியாது. இந்த காலத்திலே உங்களுக்கு மிக முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையை அமைதியாக வாழ முடியாமல் தடை போடுகின்ற ஒரு பொழுதி இன்னொரு பொழுதி எதை எடுத்து அதை இனம் கண்டு நீங்கள் எரிக்க முயற்சி அடையுங்கள். இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கீங்க, தலையில் பூவே கிடையாது. இது சொல்கிறதுனால நான் தியான இதில் தவக்காலத்தில் இருக்குன்னு சொல்லவே முடியாது. நான் பூ வைக்கிற பற்றிலாம் தப்பு சொல்லலை, வைக்க வேணான்னு சொல்லலை. அதைவிட உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த புழுதியை எந்த நிலையிலே அழிக்கப் போகின்றீர்கள்? The psychiatrists used to tell like this. உல நிபுணர்கள் சொல்லுவார்கள், மனித வாழ்க்கையில் ஒரு நல்ல குணத்தை கற்க வேண்டுமென்றால் 21 நாள் தேவைப்படுதான். ஒரு கெட்ட குணத்தை விடணும்னா அதுக்கு 21 நாள் தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி தவக்காலத்தில் எத்தனை நாள் இருக்குது? 40 days இருக்குது. அதனால் ஒரு நல்ல காரியத்தை இந்த 21 நாளில் கற்றுக்குங்க. இன்னொரு 24 எது தவறான இருக்குதோ அதை விட முயற்சி செய்யுங்க. அத்தகைய புழுதியிலிருந்து நாம் வெளிப்படும் பொழுது, நம்மையே எரிக்கும் பொழுது தான் தூய்மை அடையப்படும். அந்நிலையில் இறைவனுக்கு நாம் அர்ப்பணம் செய்யும் பொழுதுதான் நாம் புனிதத்தை அடைய முடியும். இன்றைய வாசங்கள் எல்லாம் இதை பற்றி தான் தெளிவாக கூறுகின்ற. முக்கியமாக நற்செய்தியிலே இதை செய்யும் பொழுது நாம் வெளிவேடக்காரர்களாக இருக்கக்கூடாது. இயல்பான வாழ்க்கையில் நாம் இதை எந்த விதமான ஒரு முக்கியமான, யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க, என்ன கறி சாப்பிட மாட்டீங்களா? இப்போ தவக்காலத்தில் இருக்கேன், அதனால் சாப்பிட மாட்டேன். ஏன் அதை சொல்லணும்?
சும்மா சொல்லாமல் கறி சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லி நிறுத்திக்க வேண்டியது தானே. அதுதான் வெளிவிடக்காரர். தவ காலத்தில் இருக்கனால சாப்பிட்றது. இது போன்ற ஒரு சிறு சிறு குறைகளை நிவர்த்தி செய்து அதையே வாழ்க்கையில் உள்வாங்கி நமதாக மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் இந்த தவக்காலம் பொருள் உள்ளதாக இருக்கும். வெளிவீடக்காரர்களை போன்று இருக்கக்கூடாது. திருத்தந்தை நமக்கு அருமையான ஒரு பரிசை குறையை கொடுத்திருக்கின்றார். யுபிலி ஆண்டு 2025 கொண்டாடுவதற்கு நம்மை அழைக்கின்றார். திருத்தந்தை போனிஃபாஸ் 8வது போனிஃபாஸ் ஏற்படுத்திய இந்த புனித ஆண்டு விழா விவிலியத்திலே 50 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றன. விசேஷ யுபிலி ஆண்டும் இருக்கின்றது. ஆனால் 2025 நாம் கொண்டாடப்படுகின்ற அந்த சாதாரண யுபிலி ஆண்டு பொருள் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் திருத்தந்தையை அழைக்கின்றார். ஜெபத்தின் மேல் கொண்டுள்ள நம்முடைய ஈடுபாடு. காலத்தில் நாம் அடிக்கடி சொல்வது நோன்பிருத்தல், ஜெபம் செய்தல், பிறர் அன்பில் பிறருக்கு உதவி செய்தல். திருத்தந்தை அழுத்த திரும்பமாக கூடுவது ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜெப ஆண்டில் நம்மை ஈடுபடுத்துகின்றார். டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி தொடங்குகின்ற இந்த யுபிலி ஆண்டு 2025 எப்போ முடியுது? 20 அது முடிகிற சமயத்தில் முடியும். ஆமாம், 24 டிசம்பர் 2024 ஆரம்பிக்கப்படுகின்ற அந்த புனித ஆண்டு ஜெப ஆண்டு 2026 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி முடிவடையும். 6ஆம் தேதி ஜனவரி மாதம் என்ன கொண்டாடுவோம்? திருக்காட்சி பெருவிழா. மனு உருவான கிறிஸ்துவோடு இணைந்து அவர் ஆற்றிய மெய்ப்பு பணியில் மனித வாழ்க்கையில் நாமும் ஒன்றாக இணைந்து ஜெபித்து எவ்வாறு கடவுளின் திருமகனாகிய அவர் உலகிற்கு தன்னையே திருக்காட்சியாக அளிக்கும் நாளிலே மனமாற்றத்தின் மக்களாக நாமும் நம்மை பிறருக்கு இவ்வுலகில் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் சான்று பகர்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார். எனவே இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்களிடம் நான் விரும்பி கேட்பது, இந்த யுபிலி ஆண்டு நல்ல விதமாக நாம் கொண்டாடப்பட வேண்டும் என்றால் நம்மிடையே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற இந்த தவக்காலம் அமைய வேண்டும். புழுதியாக நீங்கள் எண்ணுகின்ற ஒரு பாவத்தை களைய முயற்சி செய்யுங்கள். மௌனத்தில், அமைதியில். அன்றைக்கி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், 40 நாள் என்னங்க செய்ய போகிறீங்கன்னு கேட்டேன். எங்கள் வீட்டுக்காரம்மாவை திட்டமாட்டேன்னு சொன்னார். ஐயோ, அதை செஞ்சிடாதீங்க, ஏன்னா அவங்க திட்டினா தான் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இது மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் புனிதத்தை நோக்கி அழைத்து செல்லுகின்ற, எரித்து புனிதமாகின்ற அந்த சாம்பலை போன்று அர்ப்பணத்தின் மூலமாக விபூதி அடைகின்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்று திரு அவை விரும்புகின்றது. இறை அருளை நாடுவோம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் என்னுடைய முக்கியமான பொழுதி என்னவென்று. மற்ற யாரும் சொல்ல வேண்டியது கிடையாது. அதை தேர்ந்தெடுங்கள், இனம் கண்டு கொள்ளுங்கள். இன்றிலிருந்து அதை எரிக்கின்றேன், எரித்து அதை சாம்பலாக்குகின்றேன். அதை சாம்பலாக்கி அதை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது விபூதியாக எடுத்துக்காட்டான வாழ்க்கையை பிறர் தருவதற்கு எவ்வாறு தலையிடுகின்ற அந்த விபூதி கிறிஸ்துவின் மகிமையையும் அவரது சிலுவையின் உத்தான தன்மையையும் எடுத்து காட்டுகின்றதோ அந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். 21 நாள் தான் தேவைன்னு சொல்கிறாங்க. முயற்சி செய்து பார்ப்போம். அதே போன்று ஒரு நல்ல காரியத்தை ஒரு 20 நாள் செய்யுங்க. செய்யக்கூடாத ஒரு காரியத்தை வாழ்க்கையிலே இது நான் செஞ்சதே கிடையாது. ஒன்று உதாரணமாக சொல்லலாம், சிரிச்சிட்டு இருங்க எப்பயுமே. இந்த ஒரு 40 நாளும் மற்ற தவறாக சொன்னால் கூட கவலைப்படாதீங்க. என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கா இவங்கன்னு சொன்னால் கவலைப்படாதீங்க, நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருங்க. அந்த புன்முறுவலே உங்களுக்கு புது உணர்வை தரும், புத்துணர்வை தரும்.
இதுபோன்று நல்ல காரியங்களை செய்யும் பொழுது தான் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சிறு சிறு புழுதிகளை இனம் கொண்டு அழிக்கும் பொழுது தான் இந்த 40 நாட்கள் 46 நாட்கள் 6 ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் எல்லாம், இந்த 40 நாட்களும் பொருளுள்ளதாக இருக்கும் நம்மிடையே ஒரு மனமாற்றத்தை. எனவே இந்த காலமானது அருளின் காலம், மனமாற்றத்தின் காலம், மீட்பின் காலம். அத்தகைய ஒரு பயன்தரும் ஆன்மீக மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகின்ற யுபிலி ஆண்டிற்கு நம்மை எடுத்து செல்கின்ற ஒரு காலமாக அமைய இம்மலியிலே ஒன்றாக இணைந்து ஜெபிப்போம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது விபூதியானது பேராயர் அவர்களால் மந்திரித்து நம் நெற்றியிலே பூசப்படும். இந்த விபூதியானது நான் ஒன்றும் இல்லை, கடவுள் முன்னால் நான் ஒன்றும் இல்லை, கடவுள் ஒருத்தர் தான் நிரந்தரம், நீயே நிரந்தரம், அந்த பாடலாம் பாடுறோம். இந்த உண்மையை நம் கண் முன்னால் வைக்கிறதுக்கு தான் இந்த விபூதி. ஆகையினால் நமது மனமாற்றத்துக்கு அடையாளமாக பூசப்படுகிற இந்த விபூதியை மந்திரிக்க பேராயர் அவர்கள் வருகிறார். எல்லோரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகள் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றீர், பரிகாரங்களினால் மகிழ்வுகின்றீர். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் அடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் முயற்சியை பின்பற்றி திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்த மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே நீ என்றும், மறவாதே மறவாதே மனிதனே. மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே
இருக்கின்றார். மண்ணுக்கு திரும்புவார், மறவாதே என்றும். மறவாதே, மறவாதே மனிதனே. மரணம் வருவதை மனிதன் அறிவானோ? மரணம் வருவதை மனிதன் அறிவானோ? தருணம் இதுவென இறைவன் அழைத்தாரோ? மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றார், மண்ணுக்கு திரும்புவார், மறவாதே என்றும். மறவாதே, மறவாதே மனிதனே. இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர். இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர். அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கின்றார். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றார், மண்ணுக்கு திரும்புவார், மறவாதே என்றும். மறவாதே, மறவாதே மனிதனே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இருகரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா. இருகரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா. இறைவன் இருக்கின்றார்,
வழி பார்த்தவரா வரமழை பொழிந்தவரா வரும் வழி பார்த்தவரா வரமழை பொழிந்தவரா வந்தவர் இருக்கின்றார் நிறைந்திட தாமதமே சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார் இளைப்பாற்றி கொடுக்கின்றார். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எக்காலமும் மன்றாட கடமைப்பட்டுள்ள நாம் குறிப்பாக இன்று துவங்கும் தவக்காலத்தின் நாட்களிலே கிறிஸ்துவோடு விழித்திருந்து மிகுந்த உருக்கத்துடன் நமக்கு வேண்டிய தேவைகளை ஜெபங்களாக அவரிடம் எடுத்து கூறுவோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, நீர் கொடையாக கொடுத்துள்ள திருத்தந்தை ஆயர்கள், குறிப்பாக எமது பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை, உடனுழைக்கும் குருக்கள், துறவிகள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். சவால்கள் நிறைந்த இவ்வுலகில் உமது அழைப்பை சரியான முறையில் அடையாளம் கண்டு அவர்களிடம் நீர் ஒப்படைத்துள்ள இறை மக்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்தி செயல்படவும் உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி அடையவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் நாயகனே எம் இறைவா, இத்தவக்காலம் என்னும் கொடையாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்நாள்களில் நீர் எம் மீது பொழிய இருக்கின்ற சிறப்பான அன்புக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி கூறுகிறோம். இறைவா, இவ்வருளின் நாட்களை நாங்கள் அர்த்தமுள்ள விதத்தில் சிறப்பிக்க உமது அருளையும் ஆற்றலையும் எமக்கு தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் இறைவா, உலக தலைவர்களும் அதிகாரிகளும் பொறுப்பாளர்களும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நேரிய உண்மையான பாதையில் வழிநடத்தி ஆரோக்கியமான சமூகத்தை கட்டியெழுப்ப அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் தலைவா, ஜெபம், தவம், தான தர்மங்களில் ஈடுபடும் நாங்கள் தற்பெருமையையும் புகழையும் தேடாமல் மறைவாக உள்ள உமக்கு தெரியும் பொருட்டு நீர் தரும் கைமாறு போதும் என்ற மனநிலை கொண்டு தெளிவான வாழ்க்கையை வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் தலைவா, வெளிப்புற அடையாளங்களில் நாங்கள் அதிக கவனம் செலுத்தாமல் உள்ளார்ந்த உண்மையான அர்த்தமுள்ள வழிபாடுகளிலும் செயல்களிலும் ஈடுபட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக முக்கியமாக நாம் தேர்ந்தெடுக்கின்ற குறையை இறைவன் நிறைவாக நம்மிலிருந்து விளக்கவும் புனிதத்தின் வழியாக அது அமைய மௌனத்துடன் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் எம் மக்கள் மீது இரக்கம் காட்டி உம்மை நாடி வரும் இவர்களை கனிவுடன் கண்ணோக்கி எங்களுக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் உம் திருமகனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்களுக்கு தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உம்மிடம் கொண்டு வந்தேன். உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உம்மிடம் கொண்டு வந்தேன். ஏற்று அருளும் இறைவா, இரக்கம் தந்தருளும். உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உன்னிடம் கொண்டு வந்தேன். சிலுவையின் மறுபுறத்தே என் சிலுவையாவும் மறைந்தேன். பலியிது தரும் பலியே யாம்பலி பொருள் வேறறியே. சிலுவையின் மறுபுறத்தே என் சிலுவையாவும் மறைந்தேன். பலியிது தரும் பலியே யாம் பலி பொருள் வேறறியே. உரிமையாகி பெறவே வெறுமையாக பணிந்தே. உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உன்னிடம் கொண்டு வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனிற்காகவும் உமது கையில் இந்த பலியை கொள்வாராக. ஆண்டவரே, தவ கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். தவ செயல்களாலும் பிறரன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைப்பொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயர் அளிக்கும் மறை நிகழ்வில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது.
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை குளத்திலே தெளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வதால். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who prepare themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். அங்கே பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கே பாரும் செந்நீர் வெள்ளம், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே
தூய்மையுண்டோ இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழாம் தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடாமண்ணமா என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும். மரண வேலைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீளம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை எழவிடும். ஆமென். நன்றி மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, இத்திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையனவாகி நாங்கள் நலமடைய உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சிறப்பு ஆசிரியர் பெற அனைவரும் தலைவணங்குவோம். மாண்புக்கு உரியவும் திருமகன் அனைவருக்கும் தன்னையே அர்ப்பணித்து ஆழமான மனத்துயரை உங்களுக்கு தர நிறைவான ஆசிரை தருவாராக. தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, தவக்கால திருநிகழ்வுக்கான இந்த நோட்டீஸ் தயாராக இருக்கிறது. அன்பிய பொறுப்பாளர்கள் உங்கள் குடும்பத்தில் கொடுத்திருப்பார்கள். பெற்றுக்கொள்ளாதவர்கள் பங்கு அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வழக்கம் போல திருநிகழ்வுகள் சிலுவை பாதை வெள்ளிக்கிழமையில் தமிழிலும், புதன்கிழமை ஆங்கிலத்திலும் நடைபெறும். புதன்கிழமை காலை 6:15 மணி திருப்பலி தமிழில் இருக்கும். வழக்கமாக காலை திருப்பலி எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த தவக்காலத்தில் புதன்கிழமை காலை 6:15 மணிக்கு தமிழில் இருக்கும். ஜெபமாலை தமிழில் சொல்லப்படும். ஆகவே கவனத்தில் வைத்து பங்கேற்க அன்புடன் அழைக்கிறோம். மாலை 5:45 மணிக்கு ஆங்கிலத்தில் ஜெபமாலையும், அதைத் தொடர்ந்து திருச்சிலுவை பாதையும், தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். ஆங்கிலத்தில் நம்முடைய பேராலயத்தில் நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை 5:45 மணிக்கு தமிழில் ஜெபமாலையும், தொடர்ந்து சிலுவை பாதையும் திருப்பலியும் நடைபெறும். நம்முடைய புனித தோமா திறந்த வெளி அரங்கத்தில் நடைபெறும். ஆகவே இந்த திருநிகழ்வுகளில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.